من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى صدق الله العظيم. நதியே இப்போ உயர்வனாகிய உமது இரட்சகரின் பெயரை நீர் புகழ்ந்து துதி செய்வீராக. அவனை சிறுவன் என்றால் அவனை படைப்பின மரணத்தில் படைத்த பிறகு அவற்றை சிறுவையாக்கினான். இன்னும் அவனை செய்யணும் என்றால் அவனே அவற்றுக்கு வேண்டிய அனைத்தையும் இன்னேன் செய்த பிறகு அவற்றை அருகில் நேர்வழி காட்டினான். இன்னும் அவனை செய்யணும் என்றால் அவனை கால்நடைகளுக்கு மேய்ச்சலுக்குரியவற்றை வெளியாக்கினான். பின்னர் அவைகளை உணர்ந்த கருத்த கூலமரமாக ஆக்கினான். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن يعمل من الصالحات من ذكر أو أنثى وهو مؤمن فأولئك يدخلون الجنة ولا يظلمون نقيرا. قال النبي صلى الله عليه وسلم: من حلف بغير الله فقد أشرك أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற நிறைந்த அன்பாளன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே முஸ்லிமான ஆண்களை பற்றி, முஸ்லிமான பெண்களை பற்றி, அவர்களுடைய ஈமானை பற்றி, அவர்களுடைய நற்கருமங்களை பற்றி இறைவன் பேசுகின்ற பொழுது அவன் இப்படி சொல்லி காட்டுகின்றான்: وَمَنْ يَعْمَلْ مِنَ الصَّالِحَاتِ مِنْ ذَكَرٍ أَوْ أُنْثَى وَهُوَ مُؤْمِنٌ. ஆண்களாயினும் சரி பெண்களாயினும் சரி அவர்கள் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் செய்தால் فَأُولَٰئِكَ يَدْخُلُونَ الْجَنَّةَ, நிச்சயமாக அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவார்கள். وَلَا يُظْلَمُونَ نَقِيرًا, அவர்கள் கடுகளவு கூட அளவு கூட அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக தெளிவாகவே சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமிக்க இஸ்லாமிய பெண்மணிகளே, அருமையான சகோதரிகளே, இஸ்லாத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இறைவன் சில கடமைகளையும் சில உரிமைகளையும் சில பொறுப்புகளையும் வழங்கியிருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இஸ்லாமிய பெண் முதலாக அவள் தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது.
தனது உடல் ரீதியாக, தனது மன ரீதியாக தனக்குத்தானே செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் இருக்கிறது. அவள் அழகான முறையில் தூங்க வேண்டும், அவள் அழகான முறையில் வாழ வேண்டும், அவள் தனது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் செம்மையான முறையிலே வாழ வேண்டும். அப்படிப்பட்ட உரிமைகளும் கடமைகளும் பொறுப்புகளும் இஸ்லாமிய ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதனை எல்லாம் அல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். இரண்டாவதாக, ஒரு இஸ்லாமிய பெண் தனது கணவனுக்கு செய்ய வேண்டிய உரிமைகள் கடமைகள் இருக்கிறது. கட்டிய கணவனுக்கு அவருக்கு ஆற்ற வேண்டிய ஏராளமான கடமைகள் இருக்கிறது. அந்த கடமைகளிலும் அந்த பெண் அழகான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களிலே தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவதாக, ஒரு இஸ்லாமிய பெண் தான் பெற்றெடுத்த அந்த குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. அந்த குழந்தைகளுக்கு என்ன உரிமைகள் கடமைகள் இருக்கிறது? அந்த குழந்தைகளுடைய வளர்ப்பு விஷயத்திலே, ஒழுக்கம் விஷயத்திலே, பழக்க விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே தான் பெற்றெடுத்த அந்த குழந்தைகளை வளர்த்து மகனை மகானாக மாற்றக்கூடிய அந்த உரிமைகளும் கடமைகளும் இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்கிறது. நான்காவதாக, தன்னை பெற்றெடுத்த அந்த பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. திருமணமான பிறகு தனது பெற்றோர் வீட்டிற்கு செல்லாமல் இருப்பது, தனது பெற்றோரை பார்க்காமல் இருப்பது, தனது பெற்றோரை நலம் விசாரிக்காமல் இருப்பது, ஏகப்பட்ட குடும்பங்களிலே இது மாதிரியாக பெண்கள் நடந்து கொள்வதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கட்டிய பிறகு புகுந்த வீடுதான் நமக்கு சொந்தம் என்றாலும் கூட, பிறந்த வீட்டிலே நம்மை பெற்றெடுத்து ஆளாகிய அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் ஒவ்வொரு இஸ்லாமிய பெண்ணுக்கும் இருக்கிறது என்பதனை அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் தெளிவான முறையிலே சொல்லி காட்டுகிறது. ஐந்தாவதாக, ஒரு இஸ்லாமிய பெண் தனது இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் இவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கின்றன. ஆறாவதாக, ஒரு இஸ்லாமிய பெண் தனது அண்டை அயலாருடன், தனது அண்டை வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. ஏழாவதாக, ஒரு இஸ்லாமிய பெண் சக முஸ்லிம் பெண்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. எட்டாவதாக, ஒரு இஸ்லாமிய பெண் தன்னை படைத்தவருக்கு செய்ய வேண்டிய உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. இப்படியே ஏராளமான உரிமைகளும் கடமைகளும் அவர்கள் பிறருக்கு ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் இருக்கின்றன. இங்கே நாம் பேசப் போவது தன்னை ரட்சித்து பரிபாலித்து படைத்து வரக்கூடிய, தனக்கு உணவளிக்கக்கூடிய, தம்மை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்ன? ஒரு இஸ்லாமிய பெண் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன? நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒரு அடியான் அல்லது ஒரு பெண் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் என்னவென்று சொன்னால், அந்த அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும்,
அந்த அல்லாஹுவை ஈமான் கொண்ட பிறகு நற்கர்மங்கள் செய்ய வேண்டும். அந்த அல்லாஹுவிற்கு இணை வைக்கக்கூடாது. முதலாக ஒரு இஸ்லாமிய பெண் தன்னை படைத்த அந்த அல்லாஹுவிற்கு செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய அந்த உரிமைகள் கடமைகள் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தன்னை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை அவர் விசுவாசிக்க வேண்டும், அவர் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அந்த அல்லாஹுவை வணங்க வேண்டும். மூன்றாவதாக அந்த அல்லாஹுவிற்கு இணை வைக்கக்கூடாது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சொல்லி காட்டுவார்கள்.